செஞ்சு இங்கே தான் 5 நிமிஷத்தில் டிராவலிங்க, 5 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்கான் துவாரகா. சாமியை பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து கார் வச்சுக்கலாம். சரியா? வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குஜராத்தில் இருக்க துவாரகா வந்திருக்கோம். துவாரகையில் நம்ம கிருஷ்ணர் கோயிலை பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஆட்டோ வச்சு போயிடுமா? துவாரகா டெம்பிள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கிறோம். இங்கே இருக்க கடைகள்லாம் இருக்குது. நேராக போய் இந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு அருமையான இடம். சாமி கும்பிட தரிசனம் பண்ணுறதுக்கும் அருமையான இடம். ஏன் வாங்கியிருக்கோம்? चालू करेल सर. ஆட்டோ வச்சா கூட உள்ளே போகாது. இந்த மொங்களே தான் இறக்கி விட்டுருப்பாங்க. புரியுதா? தண்ணி மாடு காலம் முடியுது. கோயில் நெருங்கிட்ட மக்கள் பாருங்க, அற்புதமான காட்சி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த கோயில். லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்த்துருந்தேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஓபித்தல துவாரகா அப்படிங்கிற
துவாரகையிலே கிருஷ்ணர் வந்து பிறந்து வாழ்ந்து இருந்த இடத்த பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும், பாருங்கள். காலையில் நம்ம பார்த்த கோயில் வந்து அதுக்கு மேலே ஃபோன் வந்து அலோடு இல்லை உள்ள விடலை. ஃபோனெல்லாம் வந்து வெளியே கொடுத்துட்டு போயிடணும் கடைகளில், இல்லை வேறு எங்கேயாவது அதுலேயே வச்சுட்டு போயிடணும் ரூமில். அதுக்கு மேலே ஃபோன் அலோட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து கோபித்தோலக் துவாரகா வந்துருக்குறோம். கிருஷ்ணர் வந்து பிறந்து வளர்ந்து குழந்தையிலேருந்து எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பரல பார்த்துரும். இங்கே தண்ணி போட்டுருப்பா. मंदिर आए हैं அப்பா கிருஷ்ணர் பிறந்த இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம்னா மக்களே வந்து பெட் துவாரகா போயிட்டுருக்குறோம். இது மோடியால் புதுசாக கட்டப்பட்ட பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம 5 ஹவர் வந்து நடுக்கடலில் நம்ம போட்டில் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அது ஒரு 5 ஹவர் ஆகிருக்கும். இந்த பிரிட்ஜு கட்டினதுனால நம்ம கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னா போயிட்டு வர்றதுக்கே நமக்கு 5 ஹவர்ஸ் ஆகிடும் சாமியை பார்த்துட்டு. இது மோடிக்கு ஒரு பெரிய நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும், பிரதமர் மோடிக்கு. வாங்க நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். கோயில் உள்ள ஃபோனெல்லாம் அலோடு கிடையாது மக்களே. குறிப்பிட்ட தூரம் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போனால் மருந்து சொல்லுவாங்க. ஃபோனை நம்ம வந்து இப்போ வச்சுருக்கணும், எங்கிட்ட ஒரு காரில் எப்படியோ வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகணும்.
அதனால் குறிப்பிட்ட தூரம் தான் எடுக்க முடியும். அந்த கேட் வரைக்கும் அது மாதிரிலாம் எடுக்க முடியல. ஆனால் கோயில் அருமையான கோயில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிச்சு போயிடுங்க. வந்து பாருங்கள் மக்களே. இதாங்க பேட் துவாரகா என்ட்ரன்ஸ். அந்த கேட் வரைக்கும் தான் மக்கள் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் அலோவ் இல்லை. நீங்கள் என்ன ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவோ அந்த உள்ளரே கூட அந்த டோக்கன் போடுறாங்க. அந்த டோக்கன் போட்டுக்கலாம். டோக்கன் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும்.